إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரருளால் நாம் நமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து வருகின்றோம். நாம் சென்ற வகுப்பிலே இறுதியாக உஹதுடைய போர், அந்த உஹது யுத்தத்தினுடைய நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். அதில் தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் ஒரு படை தளபதியாக எப்படியான திட்டங்களை எல்லாம் வகுத்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதாவது மலையின் மீது நிறுத்திய அந்த வீரர்கள், இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள், அதாவது எதிரிகள் இஸ்லாமிய படையை பின்னால் வந்து தாக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திட்டங்களை வகுத்தார்கள். அதாவது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அப்போது இஸ்லாத்தை ஏற்றெடுக்கவில்லை, எதிர்த்தரப்பிலே இருக்கிறார்கள். அவர்களது தலைமையின் கீழ் அதே போன்று அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது அபு ஆமின் என்று வரக்கூடியவன், இந்த அபு ஆமின் உடைய உதவியோடு 3 முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய அந்த படையை என்ன செய்கிறாங்க, அந்த படையுடைய இடது பாகத்தை முறியடிக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவங்க பின்புறமாக தாக்குதல் தொடுத்து என்ன செய்தார்கள், அந்த முஸ்லீம்களுடைய அந்த பின்பகுதியால் தாக்குதலை ஏற்படுத்தி முஸ்லீம்களில் ஒரு தோல்வியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு மிக பெரும் முயற்சி இவர்கள் மேற்கொண்டார்கள். அதாவது 3 முறை இவ்வாறு முயற்சித்தார்கள். இவருடைய இந்த 3 முயற்சிகளும் தோல்வியில் தான் முடிந்தன. ஏனென்றால் மலையின் மீது இருந்த அந்த அம்பெறியக்கூடிய வீரர்கள் அவர்கள் மீது அம்பு மழை பொழிந்த காரணத்தால் இந்த தாக்குதல் என்பது முறியடிக்கப்பட்டது. எனவே அந்த மலைக்கு மேலிருந்த அந்த 50 பேர் என்பது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகித்தது என்பதை நாம் இதிலே விளங்குகிறோம். எனவே இப்படியாக இந்த போரை நாம் பார்க்கின்ற போது மிக பெரும் ஒரு தோல்வியை முஷ்ரிக்குகள் சந்தித்து கொண்டிருந்தார்கள். முஷ்ரிக்குகள் ஒரு மிக பெரும் ஒரு தோல்வியை சந்தித்து கொண்டிருந்தார்கள். எல்லா நாலாபுறங்களிலும் அவர்கள் தாக்குதலுக்குள்ளாகி சிதறி ஓட ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தும் அவர்களை விட முஸ்லீம்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு முஸ்லீம்களுடைய தாக்குதல் மிக மும்முரமாக இருந்தது. அவர்களுடைய வீரத்தை முஸ்லீம்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக இவர்கள் அந்த தோல்வியையும் அதே போன்று அவர்களுடைய துணிவையும் அவர்கள் இழந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இப்படியான ஒரு சூழலில் அந்த கொடியை ஏந்தியிருந்தவர் கூட என்ன செய்யப்படுகிறார், அந்த எதிரிப்படையில் கொல்லப்பட்ட பிறகு அந்த கொடியை கூட மறுபடியும் அதை தூக்கி நிமிர்த்துவதற்கு அங்கு யாருமே இல்லை என்கின்ற அளவுக்கு எதிரிகள் தரப்புல ஒரு பெரும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான அந்த நிலையிலே இவர்கள் எந்த கண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக புறப்பட்டு வந்தார்களோ அதையெல்லாம் அவர்கள் மறந்து தங்களுடைய உயிர் பிழைத்தால் போதும் என்று அவர்கள் தலை திருக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வாக்களித்தது போன்று என்ன செய்தான், முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கினான், அவனது வாக்குறுதியை உண்மைப்படுத்தினான்.
இவ்வாறான இந்த ஒரு பின்னணியில் இவர்கள் இவ்வாறு தோல்வியை கண்ட இந்த சூழ்நிலையில் என் அருமையான சகோதரர்களே, அப்துல்லா இப்னு அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தை கூறியதாக சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ் மீது ஆணையாக அந்த ஹிந்த் பின் உத்பா, அந்த அபூ சுஃபியானுடைய மனைவி அந்த ஹிந்த் பின் உத்பா வந்து பொறுத்தவரையில் அந்த பெண்ணோடு இருந்த அவளது தோழிகள் என்ன செய்தார்கள்? ஆடைகளை உயர்த்தி கொண்டு ஓடினார்கள். அவங்களுடைய கெண்டை கால்கள் தெரிகின்ற அளவுக்கு ஓட்டம் பிடித்தார்கள். அந்த அளவுக்கு எதிரிகள் தோல்வியை சந்தித்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களை நினைத்திருந்தால் நாம் பிடித்திருக்கலாம், அதற்கு நமக்கு எந்த தடையும் இருக்கவில்லை என்று எனது தந்தை கூறினார் என்று சொல்கிறாங்க. அதே போன்று புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், பராய் இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரிவாயத்தில், நாங்கள் எதிரிகளை எதிர்த்து போரிட்ட போது பெண்களை பார்த்தோம், அவர்கள் தோல்வி உற்று விரண்டோடி கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் தங்களுடைய கெண்டை கால்களில் அணிந்திருந்த அந்த சலங்கைகள் தெரியும் அளவுக்கு ஆடைகளை உயர்த்தி கொண்டு மலைகளின் மேல் ஓடினார்கள். முஸ்லிம்கள் இணை வைப்பவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களை வெட்டி வீழ்த்தி அவர்களுடைய பொருட்களை கைப்பற்றி கொண்டிருந்தார்கள். இப்படியான சூழல்ல தான், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 வீரர்களை மலை மீது நிறுத்தியிருந்தார்கள். அப்போ அவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், அதாவது இப்போது முஸ்லீம்களின் பக்கம் முழுமையாக ஒரு சாதகமான சூழல் ஏற்பட்டு விட்டது. மறுபடியும் முஸ்லீம்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். மக்காவாசிகள் தோல்வியை சந்தித்து விட்டார்கள். எனவே அந்த முஸ்லீம் படை வீரர்களும் என்ன செய்கிறாங்க? அவர்களும் அந்த எதிரிகளுடைய பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த காட்சியை அவர்கள் பார்த்தபோது அவர்களும் முடிவு செய்கிறார்கள், நாங்களும் இறங்கி விடலாம், நாங்களும் இறங்கி அந்த பொருட்களை சேகரிப்போம் என்ற ஒரு முடிவுக்குத்தான் வருகிறார்கள். அப்போது என் அருமையான சகோதரர்களே, அந்த படையுடைய தளபதி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை உங்கள் அனைவருக்கும் தெரியும், மிக கண்டிப்பான உத்தரவு, நாம் இதிலிருந்து எந்த காரணத்தை கொண்டும் இறங்கக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் நாம் இங்கிருந்து இறங்கக்கூடாது. எனவே நாங்கள் அந்த கட்டளையை நினைவூட்டுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை நிறைவேற்றுகிறார்கள். அதை மறந்து விட்டீர்களா என்று கேட்கிறார்கள், எச்சரிக்கின்றார்கள். ஆனாலும் அதில் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இறங்கி விடுகிறார்கள். என்ன செய்கிறாங்க? அதாவது இறங்கி விடுகிறார்கள். எனவே அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டார்கள், நாமும் மக்களோடு சேர்ந்து வெற்றி பொருட்களை சேகரிப்போம் என்று கூறி இறங்குறாங்க. சுமார் ஒரு 40 பேர் என்ன செஞ்சிடறாங்க? இறங்கிடுறாங்க. இப்போ 40 பேர் இறங்கினாங்கன்னு சொன்னால் அங்கே இருப்பது ஒரு 10 பேர் கொண்ட ஒரு மிக குறிப்பிட்ட எண்ணிக்கையினர் தான் அங்கு மலையில் இருக்கிறார்கள். எனவே இப்படியான அந்த சூழல்ல அதாவது என்ன நடைபெறுகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இதை ஹாலித் இப்னு வலீத் அவங்க என்ன செஞ்சிடறாங்க? அவர்கள் இதை பார்த்து விடுகிறார்கள். அவர்கள் இதை பார்த்தவுடன் என்ன செய்கிறாங்க? அந்த பின்புறமாக இவர்களை தாக்குவதற்காக குதிரைகளிலே பெரும் சப்தமிட்டவர்களாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். இப்போது புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருந்த இணை வைப்பாளர்களுக்கு கூட ஒரு புதிய முன்னேற்றம் கிடைத்து விட்டதை அவர்கள் இந்த சப்தத்தின் மூலம் அறிந்து கொள்கிறார்கள். எனவே அவர்களும் முஸ்லிம்களை நோக்கி திரும்புகிறார்கள். அதே போன்று அம்ரா பின் அல்கமா என்ற பெண் மண்ணில் வீசப்பட்டிருந்த அந்த முஷ்ரிக்குகளுடைய கொடியை உயர்த்தி பிடிக்கிறாள். எனவே இவ்வாறாக அந்த பெண் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் கூவி அழைக்கிறாள், முஷ்ரிக்குகளை எல்லாம் கூவி அழைக்கிறார். இப்படியான ஒரு சூழல்ல அதாவது அவர்கள் இருந்தது வெறுமனே ஒரு 9-10 பேருக்குள்ள ஒரு எண்ணிக்கை தான் இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்துல அவங்க எதிர்த்து தாக்கினாலும் அந்த ஹாலித் இப்னு வலீத் அவங்களோடு வந்த அந்த படை, அந்த குதிரை படை வீரர்கள் வந்து இவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்களை எதிர்த்து தாக்கினாலும் இவர்களால் தொடர்ந்து என்ன செய்ய முடியவில்லை? அவர்களை தாக்க முடியவில்லை. எனவே இறுதியில் என்ன செய்யப்படுறாங்கன்னா இவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அங்கிருந்த அந்த நபித்தோழர்கள், அந்த வீரர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் அதாவது நிலைமை கொஞ்சம் என்ன செய்து மறுபடியும் முஸ்லிம்களுக்கு ஒரு பாதகமான ஒரு நிலைதான் அங்கு ஏற்படுகிறது. எனவே இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழவும் என்ன செய்து ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படுகிறது, அப்படியான ஒரு நிலை உருவாகிறது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களோட வீரத்தை எப்படி அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வின் அடியார்களே என் பக்கம் வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் மக்களை கூவி அழைக்கிறார்கள். நபி அவங்களுக்கு தெரியும், நபி அவர்களுடைய குரலை அவர்கள் கண்டுகொண்டால் என்ன செய்து விடார்கள், நபியை கொள்வதுதான் அவர்களுடைய ஒரே இலக்காக, எதிரிகளுடைய இலக்காக இருக்கிறது. எனவே நபியை சூழ்ந்து விடுவார்கள் என்ற ஒரு அச்ச நிலையிலும் நபி அவர்கள் இவ்வாறு என்ன செய்தார்கள், அவர்கள் மக்களை சப்தமிட்டு அழைக்கிறார்கள். ஆனாலும் இந்த இடத்துல உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வீரத்தை நாம் பார்க்கின்றோம். எனவே அவ்வாறாக அழைத்த போது அந்த எதிரிகள் என்ன செய்கிறார்கள், விரைவாக அந்த குரல் வந்த திசையை நோக்கி எதிரிகளும் முன்னேறுகிறார்கள், முஸ்லீம்களும் முன்னேறுகிறார்கள். அதே போன்று முஸ்லீம்கள் என்ன செய்ய, முஸ்லீம் படையில் ஏற்படக்கூடிய அந்த சிதறலை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வாறு எதிரிகள் முஸ்லீம்களை வளைத்து கொண்ட போது என்ன செய்கிறாங்க, அதில் சிலர் நிலை தடுமாறுகிறார்கள், நிலை குலைகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களை மாத்திரம் காப்பாற்றி கொண்டால் போதும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். போர் மைதானத்திலிருந்து ஓட ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் சிலர்கள் மதீனாவுக்கே சென்று விடுகின்ற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. சிலர் மலைகளுடைய உச்சிகளுக்கு ஏறிக்கொள்கிறார்கள். மற்றும் ஒரு சாரார் போர்க்களத்திலிருந்து முஷ்ரிக்குகளோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து முஷ்ரிக்குகளோடு கலந்து விட்ட காரணத்தால் அதில் மற்றொரு சிக்கல் என்ன ஏற்படுதுன்னு சொன்னால், அதாவது யார் எந்த படையை சேர்ந்தவர்கள் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு மோசமான நிலையும் அங்கு ஏற்படுகிறது. சிலரை தவறுதலாக தாக்கக்கூடிய ஒரு நிலை கூட அங்கு உருவாகியது. இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரில் இடம்பெறுகிறது. அந்த போர் முடிவரக்கூடிய அந்த தருவாயில் இருந்தது. இணை வைப்பாளர்களுக்கு கடும் தோல்வி ஏற்பட்டது. அப்போது என்ன செய்யறான், இப்லீஸ் முஸ்லிம்களை தடுமாற வைப்பதற்காக அவர்களை சப்தமிட்டு அழைத்து, அல்லாஹ்வின் அடியார்களே உங்களுக்கு பின்னால் வருபவர்களை பாருங்கள் என்று கூறினான். அப்ப இவனது சப்தத்தை கேட்ட முஸ்லீம் படையினர் என்ன செய்யறாங்க, அந்த முஸ்லீம் படையில முன்பகுதியில் இருந்தவர்கள் தங்களில் ஒருவர் தான் அழைக்கிறார், தங்களுக்கு பின்பகுதியில் எதிரிகள் வந்து விட்டதாக கருதி விரைவாக திரும்பி என்ன செய்யறாங்க, தங்களுக்கு பின்பகுதியில் இருந்த முஸ்லீம்களோடு என்ன செய்கிறார்கள், சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். எனவே இவ்வாறு முஸ்லிம்களுக்குள்ளே தாக்குதல் நிகழ்கிறது. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அதாவது முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னா, தவறுதலாக நடக்கக்கூடிய விஷயம் இது. அவங்களோட தந்தையை அவரை விரட்டி செல்கிறார்கள். ஹுதைபாவுடைய தந்தையை எதிரியன் நினைத்து கொள்வதற்காக பின்தொடர்கிறார்கள். அப்போது ஹுதைபா ரலியல்லாஹு சொல்றாங்க, அது எனது தந்தை, அவர் எனது தந்தை, விட்டு விடுங்கள் என்று சொல்றாங்க. அவர் கத்துகிறார். ஆனால் அந்த சப்தம் யாருடைய காதிலும் விழவில்லை. எனவே அவரை விரட்டி சென்று என்ன செய்கிறார்கள், கொன்று விடுகிறார்கள். தவறுதலாக நடக்குது. ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் நபித்தோழர்களை கோபிப்பதற்கு பதிலாக அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்றுதான் கூறினார் என்பதை பார்க்கிறோம். எனவே இதை அறிவிக்கக்கூடிய ஆஷால அறிக்கக்கூடிய அந்த ரஹிமுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் மீது சத்தியமாக ஹுதைபா அவர்கள் மிக நல்லவராக இருந்தார், அதே நிலையில் அல்லாஹ்விடம் சேர்ந்து விட்டார். புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்ப இதற்கு காரணம் என்று சொன்னால், தந்தை என்ன செய்யப்பட்டார், தவறுதலாக இவ்வாறு கொல்லப்படுகிறார். அதற்கு பிணை தொகையாக 100 ஒட்டகங்களை தருவதாக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, முன் வருகிறார்கள். ஆனால் ஹுதைபா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கடா, பெருந்தன்மையோடு அதை முஸ்லீம்களுக்கே அதை சதக்கா செய்து விடுகிறார்கள். இந்த செயல் நபி அவர்களுடைய உள்ளத்தில் அந்த ஹுதைபா ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு சிறந்த நல்லெண்ணத்தை ஏற்படுத்தியது. ஹுதைபா அவர்கள் பிற்காலத்திலும் இதே பெருந்தன்மையோடு திகழ்ந்தார்கள். இதைத்தான் இந்த செய்தி சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான ஒரு நிலை அந்த போர்க்களத்தில், அதாவது என்ன செய்வது, எங்கு செல்வது என்று தெரியாமல் ஒரு குழப்பமான நிலை அங்கு உருவாகிறது. அதில் அடுத்த ஒரு பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, இப்படியான ஒரு நிலையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் என்ற ஒரு சப்தம் கேட்கிறது. எதிரிகளுடைய தரப்புல என்ன, முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு பலவீனமான நிலையில நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அப்ப இருந்த அந்த நம்பிக்கையும் என்னது, ஒரு இழக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கு ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே கொல்லப்பட்டு விட்டால் இதன் பிறகு நாம் ஏன் போர் செய்ய வேண்டும், இதன் பிறகு நாம் ஏன் போர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு சோர்வு ஏற்படுகிறது. ஆயுதங்களே கீழே போடுகிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், நாம் அப்துல்லா இப்னு உபையோடு நாம் என்ன செய்யலாம், சேர்ந்து கொள்ளலாம், சேர்ந்து நாம் அபூ சுஃபியானோடு பேசி நாம் என்ன செய்யலாம், ஒரு சமாதான நிலைக்கு வரலாம் என்ற அமைப்பில் எல்லாம் என்ன செய்கிறார்கள். இப்படியான நிலைகள்லாம் வருது. அப்ப இந்த நேரத்தில் பாருங்க, அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அவர்கள் அப்ப எனவே இவர்கள் என்ன கேட்கிறாங்க, தனது தோழர்களை பார்த்து நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போ சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே கொல்லப்பட்டு விட்டார்களே என்று சொல்கின்ற போது, அப்போது அந்த நபி தோழர் அனஸ் இப்னு நதுர் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டார்கள்,
அவங்க இப்போது உயிரோடு இல்லை, நீங்க இப்போ உயிரோடு இருந்து என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே கொல்லப்பட்டு விட்டார்கள். அப்ப இதுக்கு பிறகு நீங்க உயிரோடு இருந்து என்ன பயன்? எனவே எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தனது உயிரை அர்ப்பணித்தார்களோ அதற்காக நீங்களும் உங்களுடைய உயிரை தியாகம் செய்யுங்கள் என்று அவர்கள் அந்த தோழர்களை ஆர்வப்படுத்துகிறார்கள். அவ்வாறு ஆர்வப்படுத்திவிட்டு அவங்க அல்லாஹ்விடத்துல ஒரு துஆவை செய்கிறார்கள். எப்படி துஆ செய்யறாங்க? யா அல்லாஹ், முஸ்லிம்களாகிய இவர்கள் செய்த காரியத்திலிருந்து நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள். போர்ல பின்வாங்கியது, அல்லாஹ்வுடைய தூதரை சரியாக பாதுகாக்காம முடியாமல் போனது என்ற நிலைகள். எனவே அதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன். இணை வைப்பாளர்களாகிய அவர்கள் செய்த காரியத்திலிருந்தும் நான் விலகி உன்னளவிலே மீளுகிறேன் என்று இவ்வாறு துஆ செய்து எதிரிகளை நோக்கி முன்னேறுகிறார்கள். அந்த நேரத்தில் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், எங்கு செல்கிறீர்கள்? அனஸ் இப்னு நதரை பார்த்து, அபூ உமரே எங்கு செல்கிறீர்கள்? அப்போது சொல்கிறார்கள், அதாவது சொர்க்கத்தினுடைய நறுமணம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது, அது எவ்வளவு அருமையானது, அதாவது உஹதுக்கு அருகில் நான் அதை நுகருகிறேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த உதவியை பார்த்து அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவரை எவராலும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவர்களுடைய உடலை எதிரிகள் சிதைத்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்தது. அவர் அந்த விரலுடைய நுனி விரலை பார்த்துதான் அவர்களது சகோதரி அவர்களை அடையாளம் காட்டுகிறார்கள் என்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த உடல் சல்லடையாக்கப்பட்டான். அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அவன் ஒருபோதும் மரணிக்கவே மாட்டான். உங்கள் மார்க்கத்துக்காக நீங்கள் போர் புரியுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை வழங்குவான், உங்களுக்கு உதவி செய்வான் என்று சுப்ஹானல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க? தனது தோழர்களை அப்படி ஒரு வீரத்தை அவங்களுக்கு ஊட்டுகிறார்கள். எனவே அவரும் சேர்ந்து புறப்படுகிறார்கள். இவர்கள் அதாவது காலிதின் குதிரைப்படை வீரர்கள் தாக்குகிறார்கள். அதனால் அவர்களோடு சண்டையிட்டு கடைசியில் என்ன செய்யறாங்க? நபி தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதையும் நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா, அதே போன்று ஒரு முஹாஜிர் அன்சாரி ஒருவருக்கு அருகில் என்ன செய்கிறார்கள்? செல்கிறார்கள். அந்த அன்சாரி அவங்களோட வீரகம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டதுன்னு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான அவங்களோட இந்த வீரமிக்க வார்த்தைகள் காரணமாக இருந்தது. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே பணிவது அல்லது அப்துல்லா உபையோடு சேர்ந்து கொள்வது என்ற இப்படி அந்த ஒரு குழம்பிய சிந்தனையில் அவங்க விடுபட்டு மறுபடியும் ஆயுதங்களை கையிலே எடுத்து எதிரிகளோடு சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். எனவே கூட்டத்தை பிளந்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் முன்னேறுகிறார்கள். நபி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி வெறும் ஒரு வதந்தி, பொய் என்று அவங்களுக்கு தெரிந்தவுடன் அவர்களுக்கு மறுபடியும் பலம் அதிகரிக்கிறது, பலம் கூடுகிறது. எனவே எதிரிகளுடைய கூட்டத்தோடு கடுமையாக அவர்கள் என்ன செய்யறாங்க? போரிட்டு முன்னேற ஆரம்பிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல இன்னொரு சாராரும் இருந்தாங்க. அந்த சாரார் யாரென்றா, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய கவலையிலே அவர்கள் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதிலே முதலிடத்திலே இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று அவங்க தெரிந்தவுடன் முன்னேற்பாடாக நபி அவர்களை சுற்றி இவர்கள் பாதுகாப்பிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தான் எதிரிகளுடைய இலக்காக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து அங்கு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களை குறைஷிகள் முஷ்ரிக்குகள் தாக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு 9 பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 9 பேர் இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 7 பேர் அன்சாரி தோழர்கள், 2 பேர் முஹாஜிர்கள். அப்போது ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களை என்னிடம் வாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அழைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த சப்தத்தை கேட்ட எதிரிகள் கூட என்ன செய்கிறார்கள்? அங்கு ஒன்று கூடி விடுகிறார்கள். நபி அவர்கள் இருந்த திசையை நோக்கி எதிரிகள் வேகமாக பாய்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக அந்த 9 பேரும் ஒரு கடுமையான போரை செய்கிறார்கள். ஒரு கடும் போர் அங்கு நிகழ்கிறது. என் அருமை சகோதரர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இது தொடர்பாக முஸ்லிம் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அந்த உஹது போர் அன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 அன்சாரி தோழர்களோடும் 2 அந்த முஹாஜிர்களோடும் அங்கு இருக்கிறாங்க. அப்படி தனித்து விட இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி எதிரிகள் வருகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அதாவது இவர்களை நம்மிடம் வந்து யார் தடுப்பாரோ, யார் விரட்டுவாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்தில் ஒரு அன்சாரி என்ன செய்கிறார்? அன்சாரி தோழர்
எதிரிகளுக்கு முன்னால் சென்று எதிரிகளோடு அவர் மிக வீரத்தோடு அவர் போர் புரிகிறார், அவர் வீரமரணம் அடைகிறார். அதன் பிறகு மறுபடியும் எதிரிகள் தாக்க முனைகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் இவர்களை எதிர்த்து போரிடுவது அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு அன்சாரி தோழர் அவர்களோடு போரிட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இப்படி என் அருமையான சகோதரர்களே, 7 அன்சாரி தோழர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அந்த 2 முஹாஜிர் தோழர்களுக்கு சொல்கிறார்கள், நாம் அன்சாரிகளுடைய விஷயத்தில் நீதம் செலுத்தவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்கள் தான் 7 பேரும் என்ன செய்யப்பட்டு விட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஒரு மிக இக்கட்டான ஒரு நேரம் என்பதை நாம் இதை பார்க்கின்றோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த 7 அன்சாரி தோழர்கள் இறுதியாக அந்த 7வது தோழருடைய பேர் உமாரா இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் சண்டையிட்டு அவங்க படுகாயம் அடைந்து அவர்கள் கீழே விழுகிறார்கள். அப்போது அங்கு இருந்த 2 குறைஷி தோழர்கள் யாரு, தல்ஹா இப்னு உபைதுல்லா, சஅத் இப்னு அபி வக்காஸ், மிக பெரும் வீரர்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக எஞ்சியிருக்கக்கூடிய 2 வீரர்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் ஏனைய முஸ்லிம் நபித்தோழர்களும் அந்த இடத்துல சேர்ந்து விடுகிறார்கள். அப்போது அந்த குற்றுயிராக கிடக்கக்கூடிய அந்த நபித்தோழர் உமாரா இப்னு யஸீத் அவங்க என்ன செய்யறாங்க, எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுகிறார்கள். அவர் கீழே விழுகிறார். அப்படி விழுந்தபோது நபி அவனுடைய பாதத்தை தான் அவர் செய்கிறார், தனது தலைக்கு தலையணையாக ஆக்குகிறார். அதே நிலையில் அவரது உயிர் பிரிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக அந்த 7 நபித்தோழர்களும் கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, இப்படியான இந்த நெருக்கடியான இந்த சூழலில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்வதற்கு எதிரிகள் தங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக கடும் முயற்சியிலே அவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறான இந்த பின்னணியில் அருமையான சகோதரர்களே, அதாவது உத்பா இப்னு அபி வக்காஸ் என்பவன் யாரு, சஅத் இப்னு அபி வக்காஸ் யாரு, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறது இருக்கிறாங்க. அப்ப அவருடைய சகோதரர் தான் உத்பா இப்னு இந்த அபி வக்காஸ் என்பவனை பொறுத்தவரையில இவன் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி என்ன செய்கிறான் என்றால் ஒரு கல்லை எறிகிறான். அந்த கல் நபி அவர்கள் என்ன செய்து அவங்களை தாக்கியவுடன் ரசூலுல்லாஹ் கீழே விழுந்து விடுகிறார்கள். நபி அவருடைய அந்த வலது அந்த கீழ் முன் பல் என்ன செய்கிறது, சேதமடைகிறது. அதே போன்று அவங்களோட உதடும் காயமடைகிறது. அதே போன்று இன்னும் எதிரிகளில் ஒருவன் அப்துல்லா இப்னு ஷிஹாப் என்பவன் நபி அவர்களின் முகத்தை காயப்படுத்தினான். அதே போன்று அப்துல்லா இப்னு கமியா என்று வரக்கூடியவன், இப்னு கமியா இப்னு கமியா அல் லைசி என்று அழைக்கப்படக்கூடியவன், அப்துல்லா இப்னு கமியா அல் லைசி என்று அழைக்கப்படக்கூடியவன். இவனை பொறுத்தவரையில் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இவனும் அல்லாஹ்வுடைய தூதரை வாளால் மிக வேகமாக ஓங்கி வெட்டுகிறான். அந்த நபி அவங்க 2 கவச ஆடைகள் அணிந்திருந்த காரணத்தால் அந்த வெட்டு நபி அவங்களோட உடல்ல படவில்லை. ஆனால் அது ஒரு கடுமையான ஒரு வேகத்தில் தாக்கிய காரணத்தால் அதனுடைய வலி ஒரு மாத காலம் வரை நீடித்தது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அவருடைய அந்த முகத்தை நோக்கி வாளை அவன் வீசுகிறான். அதனால் நபி அவன் அணிந்திருந்த அந்த இரும்பு கவசத்தின் 2 ஆணிகள் அவனோட முகத்தில் குத்துகின்றன. அவன் இதை வாங்கிக்கொள், நான் தான் இப்னு கமியா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தனது முகத்திலிருந்து அந்த இரத்தத்தை துடைத்தவர்களாக, அதாவது அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்துவானாக என்று துஆ செய்தார்கள். இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இந்த போருக்கு பிறகு ஒரு நாள் இவன் தனது ஆட்டு மந்தையை தேடி இந்த இப்னு கமியா புறப்படுகிறான். அவ்வாறு அவன் அந்த ஆட்டு மந்தை மலை உச்சி மீது என்ன செய்து இருப்பது தெரியவே அவன் அங்கு செல்கிறான். அங்கு சென்றபோது அதில் ஒரு முரட்டு ஆடு அவனை இடைவிடாமல் தாக்கி மலை உச்சியிலிருந்து அவனை கீழே தள்ளியது என்பதை ஃபத்ஹுல் பாரியில் நாம் பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான இந்த இக்கட்டான தருணத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்களுடைய அந்த முகத்தில் காயம் ஏற்பட்டது. காயப்படுத்திய கூட்டத்தின் மீது அல்லாஹ்வின் கோபம் கடினமாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். சிறிது நேரம் கழித்து, அல்லாஹ்வே எனது கூட்டத்தினரை மன்னித்து விடு, நிச்சயமாக அவர்கள் அறியாதவர்கள் என்று பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியில் வருகிறது, அல்லாஹ்வே எனது கூட்டத்தினரை நேர்வழியில் நடத்தி, நிச்சயமாக அவர்கள் அறியாதவர்கள் என்று பிரார்த்தித்தார்கள் என்று வந்துள்ளது. உஹது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பல் உடைக்கப்பட்டது.
நபி தலையிலும் பலமான காயம் ஏற்பட்டது. அப்போது நபி அவர்கள் தன் மீது வழிந்தோடிய இரத்தத்தை அகற்றியவர்களாக, அல்லாவின் தூதராகிய நான் அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்க அவர்களோ எனது முகத்தையும் முன்பல்லையும் உடைத்து விட்டார்கள், எவ்வாறு இவர்கள் வெற்றி பெற முடியும் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். 3வது அத்தியாயம் 128வது வசனம், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், நபி விஷயத்தில் உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் அவர்களை இஸ்லாமை தழுவும்படி செய்து மன்னித்து விடலாம், அல்லது அவர்கள் அநியாயக்காரர்களாக இருப்பதால் அவர்களை வேதனையும் செய்யலாம். இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய செய்திகள். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே இவ்வாறாக இந்த எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதரை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற அந்த குறிக்கோளிலே இவ்வாறு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நபி அவர்களை பாதுகாப்பதில் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லா, இந்த 2 நபித்தோழர்களும் மிக வீரத்தோடு போரிடுகிறார்கள். இவர்கள் எந்த அளவுக்கு என்றால் எதிரிகளுடைய நோக்கத்தை அடைய முடியவில்லை, அந்த அளவுக்கு வீரத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இவங்க இருவரும் அம்பெய்வதில் மிக தேர்ச்சி பெற்ற 2 தோழர்கள், நபித்தோழர்கள். எனவே அவர்கள் மிக வேகமாக அம்புகளை எய்வதன் காரணத்தால் நபி அவர்களை எதிரிகளால் நெருங்க முடியவில்லை, தடுத்து கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அம்புக்கூட்டை கொடுத்து, சாதே நீ இதிலிருந்து அம்பெறிவாயாக, எனது தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒரு தோழருக்கு சொல்லியிருப்பார்கள் இந்த வார்த்தையை, அது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை தவிர வேறு எந்த ஒரு தோழருக்கும் சொல்லவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அதே போன்று தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு நாம் பார்க்கின்ற போது அவர்களுடைய வீரத்தை பற்றி ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். நசாயில் இடம்பெறக்கூடிய செய்தி, உஹது போரில் எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். நபி அவர்களோடு சில அன்சாரி தோழர்களும் இருந்தார்கள். நபி அவர்கள் அப்போது யார் இந்த எதிரிகளை எதிர்த்து போரிடுவது என்று கேட்டார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நான் என்று முந்திக் கொண்டு பதில் கூறினார்கள். ஆனால் உடனிருந்த அன்சாரிகளும் அதற்கு தயாராகவே நபி அவர்கள் அன்சாரிகளுக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அன்சாரியாக எதிரிகளோடு சண்டையிட்டு வீரமரணம் அடைகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அதற்கு பின் தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் எதிரியோடு சண்டையிடுகிறார்கள். சுப்ஹான் அல்லாஹ், அவர்களுடைய வீரத்தை சொல்கிறார்கள். அதாவது அவர்களுடைய வீரம் என்பது 11 பேருடைய வீரத்துக்கு சமமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அவரது கையில் பல வெட்டுக்கள் விழுகின்றன, சில விரல்கள் துண்டிக்கப்படுகின்றன. அந்த வேதனையில் சில வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் சொல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ பிஸ்மில்லா என்று சொல்லியிருந்தால் மக்கள் பார்க்கும் அளவுக்கு வானவர்கள் உன்னை உயர்த்தி இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இறுதியாக அல்லாஹ் எதிரிகளை விட்டும் நபி அவர்களை பாதுகாத்தான். என் அருமையான சகோதரர்களே, அதாவது 39 அல்லது 35 காயங்கள் தல்ஹா அவர்களுக்கு இப்போரில் ஏற்படுகிறது. அவர்களது ஆட்காட்டி விரலும் அதை அடுத்துள்ள பெரிய விரலும் வெட்டப்படுகின்றன. அதே போன்று பார்க்கிறோம் நேர்மையான சகோதரர்களே, சஹீல் புகாரில் வரக்கூடிய மற்றும் ஒரு செய்தியில், உஹத் போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அவர்களை நோக்கி சீறி வந்த அம்புகளை எந்த கையால் தல்ஹா அவர்கள் தடுத்து கொண்டார்களோ அந்த கை உஹது போருக்கு பின் செயலிழந்து போனதை நான் பார்த்தேன். சுனன் திருமதியில் வரக்கூடிய ஒரு செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், யார் இந்த பூமிக்கு மேல் நடமாடும் ஒரு ஷஹீதை பார்க்க விரும்புகிறார்கள், அவர்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லாவை பார்க்கட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், உஹது போரை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் பேசப்பட்டால் சொல்வார்கள், அன்றைய தினம் முழுவதும் தல்ஹாவுக்குரிய தினம்தான், அல்லாஹுடைய தூதரை பாதுகாத்த அந்த மிகப்பெரிய சிறப்பு அவரையே சாரும் என்று சொல்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சில கவிதை வரிகளை கூறுவார்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லாவே, உனக்காக பல சொர்க்கங்கள் உண்டு, இன்னும் பல கண்ணலைகளும் உண்டு என்று பாடுவார்கள். எனவே நர்மையான சகோதரர்களே, இவ்வாறாக நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரின் மீது உயிரை வைத்திருந்தார்கள். அல்லாஹுடைய தூதரை பாதுகாப்பதில்
அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை நாம் இதில் பார்க்கின்றோம். அதேபோன்று ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. சொல்கிறார்கள், உஹது போரில் நான் நபி அவர்களை பார்த்தேன். அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களை சுற்றி இருவர் கடுமையாக சண்டை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெண்மையான ஆடை அணிந்திருந்தார்கள். இந்நாளுக்கு முன்போ பின்போ நான் அவர்களை பார்த்ததில்லை. அவர்கள் ஜிப்ரீல் மீகாயில் ஆவார்கள் என்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. அல்லாஹ் தனது நபியை எப்படியெல்லாம் பாதுகாத்தான் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு கண் சிமிட்டக்கூடிய நிமிடங்களில் மின்னல் வேகத்தில் நடந்து முடிகின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான பல தோழர்கள் போரில் முதல் அணியில் நின்று கொண்டு எதிரிகளோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென போரின் நிலை இவ்வாறு மாறும் என அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அல்லது நபி அவர்களின் சப்தத்தை அவர்கள் உடனடியாக அவர்கள் கேட்டிருந்தால் நபி அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக விரைந்து சென்று நபி அவர்களை பாதுகாத்திருப்பார்கள். ஆனால் அந்த நிலையும் அங்கு இருக்கவில்லை. நபி அவர்களிடம் வருவதற்கு முன்னால் அந்த நபி அவர்களுக்கு எதிரிகள் வந்து காயங்களை ஏற்படுத்தி விட்டார்கள். இதில் 6 அன்சாரி தோழர்கள் 7ஆவதாக ஒருவர் கொல்லப்படுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். இவ்வாறாக இந்த செய்திகளை நாம் இதிலே பார்க்கின்றோம். அருமையான சகோதரர்களே, நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதில் எவ்வளோ அவர்கள் கவனம் எடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நாம் இதிலே பார்க்கலாம், இந்த கடுமையான சூழல்ல நபி அவர்களின் குகை தோழரான அபூபக்கர் சித்திக் அவர்கள் இதோ அந்த தோழரின் அருமை மகளாரான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். உஹது போர் அன்று மக்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்களை விட்டும் பல திசைகளிலே சிதறிவிட்டார்கள். பின்பு நான் தான் முதலில் நபி அவர்களிடம் திரும்பி வந்தேன். அப்போது அவர்களுக்கு முன் ஒருவர் அவர்களை பாதுகாத்தவராக எதிரிகளிடம் சண்டை செய்து கொண்டிருந்ததை பார்த்தேன். அபூபக்கர் சொல்கிறாங்க, நான் என் மனதுக்குள், நீ தல்ஹாதானே, எனது தந்தையும் தாயும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், நீ தல்ஹாதானே என்று மறுபடியும் எனது தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், எனக்குத்தான் வாய்ப்பு தவறிவிட்டது, உனக்கு அல்லாஹ் இந்த நபியை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உனக்கு வழங்கினான், மிக்க மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டேன். அந்த நேரத்தில் அதற்குள் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிக வேகமாக வந்து சேர்கிறார்கள். அவர்களும் வந்து அந்த இடத்திலே சேர்கிறார்கள். நாங்கள் நபி அவர்களை நோக்கி விரைந்தோம். அங்கு நாம் சென்றடைகின்ற போது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூர்ச்சியாகி மயங்கி விழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களது சகோதரரை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு காப்பாற்றுமாறு சொல்கிறார்கள். அவர் தனக்கு சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்றும் சொன்னார்கள். நபி அவர்களுடைய முகம் தாக்கப்பட்டிருந்ததால் அவருடைய முகக்கவசத்தில் 2 ஆணிகள் அந்த கண்ணுக்கு கீழ் பகுதியில் அப்படியே புகுந்து விட்டன. அல்லாஹ்வுடைய தூதருடைய திருமுகத்தில் நான் அதை எடுக்க விரும்பினேன். அப்போது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அபூபக்கரே, அல்லாஹ்வுக்காக நான் கேட்கிறேன், அதை எனக்காக விட்டுவிடுங்க, நான் அந்த ஆணிகளை கலட்டுகிறேன் என்று சொல்கிறார்கள். பின்பு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுக்கு வழியேற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தனது வாயால் அதை மிக மென்மையாக எடுக்க முயற்சிக்கிறார்கள். பிறகு அதை நபி அவனை முகத்திலிருந்து பல்லால் கடித்து எடுக்கிறார்கள். அதனால் அவரது முன்பல் விழுந்து விட்டது. 2வது ஆணி அவர்கள் அதே போன்று அபூபக்கர் எடுக்க முனைந்த போது மறுபடியும் சொல்கிறார்கள், எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை விட்டு தாருங்கள். அப்போது அவர்கள் 2வது ஆணியை அவ்வாறு எடுத்தபோது அவனுடைய இன்னொரு பல்லும் விழுந்து விட்டது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுடைய சகோதரரை காப்பாற்றுங்கள், அவர் தனக்கு சொர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார்கள் என்று கூறினார்கள். அப்போ நாம் அவர்களை தலஹாரவங்களை தூக்கிச் சென்று சிகிச்சை அளித்தோம். அவருக்கு 10 வாள்வெட்டுகள் விழுந்திருந்தன. சிகிச்சை அளி சிறிது நேரத்தில் மீண்டும் தல்ஹாரன் அவர்கள் நபியாவிடம் வந்து விடுகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, இந்த சிரமமான இந்த நெருக்கடியான நேரத்தில் இஸ்லாமிய மாபெரும் வீரர்கள் அல்லாஹ்வின் தூதர் சுற்றி குழுமுகிறது. அதிலே அபூ துஜானா, முஸாப் இப்னு உமைர், அலி பின் அபி தாலிப், ஸஹல் இப்னு ஹுனைஃப், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுடைய தந்தையான மாலிக் இப்னு சினான், உம்மு அமாரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, சுப்ஹானல்லாஹ், இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை சூழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அதே போன்று உமர் இப்னு ஹத்தாப், ஹாத்திப் இப்னு அபி பல்தா, அபூ தல்ஹா போன்ற நபி தோழர்களும் இதில் அடங்குவார்கள். எதிரிகளுடைய தாக்குதல் வேகமாகிறது.
நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அவர்களை தாக்க விரைந்த எதிரிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு நேரம் அப்படி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவ்வாறு படையுடைய மற்ற பகுதிகளிலும் கடுமையான தாக்குதல் கடுமையாகிக் கொண்டிருக்கிறது. அபு ஆமீர் என்று சொல்லக்கூடிய எதிரி போர் மைதானத்தில் பல இடங்களில் அவன் குழிகளை தோண்டி வைத்திருந்த காரணத்தால் அதில் ஒன்றில் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தவறி விழுந்து விடுகிறார்கள். அதில் அவர்களுடைய முட்டுக்கால் காயமடைகிறது. பிறகு அலியுடைய உதவியால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பள்ளத்திலிருந்து மேலே எழுகிறார்கள். இப்போரில் கலந்த முஹாஜிர்கள் ஒருவர் போரின் நிலைமை குறித்து சொல்கிறார்கள். நான் உஹது போரில் கலந்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நோக்கி அம்புகள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் எரியப்பட்டன. ஆனால் அவைகள் நபி அவர்களை தாக்கி விடாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். எதிரிகளில் ஒருவனான இப்னு ஷிஹாப் என்பவன் எனக்கு முகம்மதை காட்டுங்கள், அவர் உயிரோடன் தப்பினால் நான் தப்பிக்க முடியாது என்று கத்திக் கொண்டிருந்தான். அப்போது நபி அவர்கள் அவனுக்கு அருகில் தான் இருந்தார்கள். எனினும் அவனால் அவர்களை பார்க்க முடியவில்லை. சிறிது நேரத்துக்கு பின் நபி அவர்கள் வேறு பக்கம் சென்று விட்ட போது உனக்கு அருகில் தானே முகம்மது இருந்தார், அவரை நீ கொன்றிருக்கலாமே என்று எதிரி படையின் தளபதி ஒருவரான சஃபான் இப்னு ஷிஹாப் என்பவன் கூறினான். அதற்கு அல்லாஹ் மீது ஆணையாக நான் அவரை பார்க்கவில்லை, அல்லாஹ் மீது சத்தியம் செய்து நான் சொல்கிறேன், அவர் நம்மிடமிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டார். நாங்கள் 4 நபர்கள் அவரை கொல்ல வேண்டும் என்ற உறுதியுடன் அவரை தேடி அலைந்தோம். ஆனால் எங்களால் அவருக்கு அருகில் செல்ல முடியவில்லை. இப்படி அல்லாஹ் தனது தூதரை பாதுகாத்த செய்திகளையும் நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த போரிலே நாம் நபி தோழர்களுடைய அந்த வீரங்களை, ஈமானிய அந்த உறுதியையும் வீரத்தையும் நாம் பார்த்தோம். இப்படியெல்லாம் அவர்களுடைய தியாகத்தை வெளிப்படுத்தினார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னையே தடுப்பாக ஆக்கி நெஞ்சை நிமிர்த்தி எதிரிகளின் தாக்குதல் நபி அவர்களை பாதுகாத்தார்கள். இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். உஹது போர் அன்று அபூ தல்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு முன்பாக நின்று தனது கேடயத்தால் நபி அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். அபூ தல்ஹா அவர்கள் மிக வேகமாக அந்த அம்பெறியக்கூடிய திறமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அன்றைய தினத்தில் மட்டும் அவரது கரத்திலிருந்து 2 அல்லது 3 வில்கள் உடைந்தன. ஒருவர் அபூ தல்ஹாவுக்கு அருகால அப்படி அம்புக்கூட்டோடு செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதை நீ அபூ தல்ஹாவுக்கு கொடுத்து விடு என்று சொல்கிறார்கள். எனவே இவ்வாறாக அவர்கள் அம்பெய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்து கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அபூ தல்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் தனது தலையை உயர்த்தி பார்க்கின்ற போது அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, எனது தாயின் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் எட்டி பார்க்காதீர்கள், எதிரிகளுடைய அம்புகள் உங்களை தாக்கிவிடலாம், உங்களது நெஞ்சுக்கு முன் எனது நெஞ்சு இருக்கட்டும் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் புகாரிலே பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக அபூ தல்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு கேடயத்தால் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். அவங்க திறமையாக அம்பெறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அம்பை எங்கே விழுகிறது என்று ரசூலுல்லாஹ் தலையை தூக்கி பார்ப்பாங்க என்ற ஹதீஸ் புகாரில் வருகிறது. அருமையான சகோதரர்களே, அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பலமிக்க ஒரு கவச ஆடை அணிந்திருந்தார். அவங்க நபி ஸல்லல்லாஹு அவர்களை நோக்கி வரும் அம்புகளை தன் முதுகை கேடயமாக்கி தடுத்துக் கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பல்லை உடைத்துவிட்டு குதிரை மேல் வேகமாக சென்று கொண்டிருந்தான் உத்பா இப்னு அபி வக்காஸ். இவனை ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அவர்கள் பின்தொடர்ந்து சென்று அவனது தலையை வெட்டி வீசினார்கள். பிறகு அவனது குதிரையும் வாளையும் எடுத்து வந்தார்கள். இவன் நபி அவர்களின் பாதுகாவலாக இருந்த சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுடைய சகோதரன் ஆவான். இவனை தீர்த்து கட்ட சாத் அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஹாத்திப் இப்னு அபி பல்தா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அருமையான சகோதரர்களே, அதே போன்று அம்பெறியக்கூடிய வீரர்கள் ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் வரை போர் புரிவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு வாக்கு பிரமாணம் செய்கிறார்கள், வாக்குறுதி எடுக்கிறார்கள். அவர்கள் அந்த போரில் மிக பெரும் பங்காற்றினார்கள் எதிரிகளை வீழ்த்துவதில். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கதாதா இப்னு நூமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த வில்லின் நரம்பு அறுபடும் வரை அவர்கள் அம்பெறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அருந்துவிட்டு அந்த வில்லை கதாதா இப்னு நூமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அவங்க வைத்திருந்தாங்க என்பதையும் பார்க்கிறோம். அதாவது ரசூல் தான், நபி அவங்களும் அந்த நாளில் அம்பெய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த வில்லின் நரம்பு அறுபடும் அளவுக்கு என்ன செய்தார்கள், அம்பெய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அவங்களோட கதாதா கண்ணில் ஏற்பட்ட காயத்தால் அது பிதுங்கி இருந்தது. ரசூலுல்லாஹ் அதன் மீது என்ன செய்தாங்க, தனது கையால் அவரது கண்குழியிலே வைத்து துஆ செய்தார்கள். அது மிக அழகியதாக மாறியது என்பதையும் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இதில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் மிக மும்முரமாக போர் செய்தார்கள். அவங்களோட வாயில் ஒரு பலத்த காயம் ஏற்பட்டு பல் உடைந்தது. 20க்கும் அதிகமான காயங்கள் அவருக்கு ஏற்பட்டன. அவற்றில் சில காலில் ஏற்பட்டதால் அவர்களால் சில காலம் வரை நடக்க முடியவில்லை. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, முஸ்லீம்களுடன் சண்டை செய்து கொண்டிருந்த இப்னு கமியா
நபித்தோழியரான உம்மு அம்மார் ரலியல்லாஹு அவர்களை மோதினார்கள். அவங்க அந்த வீர பெண்மணி மோதுகிறார்கள். அவன் இவரது புஜத்தில் வெட்டியதால் இவருக்கு பெரும் காயம் அந்த பெண்மணிக்கு ஏற்பட்டது. இவரும் அவனை பல முறை வாளால் தாக்கினார்கள். ஆனால் அவன் மீது 2 கவச ஆடைகள் இருந்தால் அவன் தப்பித்து கொண்டான். இப்போரில் உம்மு அம்மார் அவர்களுக்கு 12 பலத்த காயங்கள் ஏற்பட்டன. அதே போன்று நாம் பார்க்கிறோம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் போரில் அவங்க தனது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் சளைக்காமல் சண்டையிட்டார்கள். அவங்க தனது கையில் தான் அவங்களோட கொடி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கொடி அவங்களோட கையில் கொடுத்துருந்தான். எனவே அந்த இப்னு கமியா என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் முஸாப் இப்னு உமைர் அவர்களை வந்து அவன் வெட்டுகிறான். அவங்களோட வலக்கரம் வெட்டப்படுகிறது. கொடி அவர்கள் இடது களத்தால் பற்றி கொள்கிறார்கள். பிறகு இடது கையும் வெட்டப்படுகிறது. அவர்கள் மண்டியிட்டு தனது கழுத்தாலும் நெஞ்சாலும் அந்த கொடியை அப்படி அணைத்து கொள்கிறார்கள். முஸாப் ரலியல்லாஹு அவர்கள் தோற்றத்தில் நபி அவர்களை போன்றிருந்தார்கள். எனவே எதிரி இப்னு கமியா என்ன சொன்னான் என்றால், முஸாபை கொன்றுவிட்டு சொன்னான், நான் முஹம்மதை கொன்று விட்டேன் என்று சொன்னான். முஹம்மத் தான் கொல்லப்பட்டு விட்டார் என்று எண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் சென்று முஷ்ரிக்குகளிடம் சொன்னான், முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் என்று கூச்சலிட்டான் என்பதை பார்க்கிறோம். இதுதான் அந்த வதந்தி பரவுவதற்கு காரணமாக இருந்த நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டார் என்ற அந்த இதில் இதுவும் ஒரு காரணம் என்பதை நாம் இதில் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தி முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில் வேகமாக இப்படி பரவியுடன், அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி பரவியுடன், எனவே முஸ்லீம்களுடைய உள்ளத்திலும் அந்த உறுதி குலைகிறது, சலசலப்பு ஏற்படுகிறது. அதே போன்று எதிரிகளும் அவளை தாக்குதலில் சற்று என்ன செய்கிறார்கள், அவர்களும் நிதானத்தை கையாள, நமது இலக்கு முஹம்மதை கொள்ள வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் அந்த நோக்கத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டோம், இலக்கை அடைந்து விட்டோம் என்று எதிரிகளும் என்ன செய்தார்கள், தங்களுடைய தாக்குதலை குறைத்து அவர்கள் போரில் கொல்லப்பட்ட முஸ்லீம்களுடைய உடல்களை சிதைப்பதற்கு ஆரம்பிக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் போரை என்ன செய்கிறார்கள், தொடர்கிறார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவுடன் கொடியை அலி பின் அபி தாலிப் அவர்கள் அந்த கொடியை வாங்குகிறார்கள். அவங்க தான் அந்த கொடியை அதுக்கப்புறம் எடுக்கிறான். நபி அவரிடம் அந்த கொடியை வாங்கி அலி அவர்கள் கடுமையாக எதிரிகளை தாக்கி கதிகலங்க வைக்கிறார்கள். அதே போன்று அங்கிருந்த மற்ற நபித்தோழர்களும் எதிரிகளை எதிர் சண்டையிடுவதிலும் முஸ்லீம்களை பாதுகாப்பதிலும் மிகவும் தீவிரம் காட்டுகிறார்கள். இவ்வாறான இந்த சூழலின் அருமையான சகோதரர்களே, அந்த நபி அவர்களை வந்து முஸ்லீம்களில் காபி இப்னு மாலிக் அவர்கள் முதலாக அவங்க தான் பார்க்குறாங்க. பார்த்து விட்டு சொல்கிறாங்க, உயர்ந்த சப்தத்தில் முஸ்லீம்களே நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், இதோ அல்லாஹுடைய தூதர் வந்து விட்டார்கள், அல்லாஹுடைய தூதர் இருக்கிறார்கள் என்று உரத்து சொன்னார்கள். தன்னை எதிரிகள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லாங்க, மறைந்து இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், இவ்வாறு சப்தமிட்டு சந்தோஷத்தில் சொல்லிவிடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரோடு சுமார் ஒரு 30 தோழர்கள் அவசரமாக ஒன்று கூடினார்கள் என்ற செய்தியும் இதிலே இடம்பெறுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, உஹதுடைய போரில் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் அதை பார்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.